நல்லது. விசேஷமாக நான் முதலாவதாக நான் இந்த திருமந்தை போதகருக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் விசேஷமாக வந்திருக்கிற தூரத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியருக்கும் விசுவாசிகளுக்குமாக நான் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்போதான் நீங்கள் மெசேஜை கேட்டு கொஞ்சம் களைச்சு போயிருக்கிறீங்க. என்ன களைச்சு போயிருக்கு? உங்கள் முகங்களை பார்த்தா என்னவா இருக்கு? களைத்து போயிருக்கு. இப்போ நான் ஒரு கதையோட நான் வார்த்தைக்குள்ளாக போகணும்னு நினைக்கிறேன். என்ன குறிப்பிட்ட நேரம் தான், அதுக்குள்ளே முடிச்சிடுவேன். ஏன்னா ஒரு சிறு கதையோட கூட நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். என்ன ஒரு மனிதன் என்ன செய்தான்னா, உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது யாருக்காவது தெரியுமா அந்த கதை? உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது எதுவென்று தெரிந்து கொள்ளும்படிக்கு அவன் என்ன செய்தானாம், அதை அறிந்து கொள்ளும்படிக்கு கடந்து போனானாம். அப்போ அவன் கடந்து போகிற பொழுது அது என்ன செய்தானாம், ஒரு இரும்பு, என்னது இரும்பின் இடத்திலே போய் அவன் கேட்கிறான், நீதான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவனா? இவ்வளவு பெரிய பில்டிங்குகளை எல்லாம் பெருசா கட்டி அது நிற்கத்தக்கதான ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக நீ இருக்கிறாயே, நீதான் உலகத்தில் சக்தி வாய்ந்தவனான்னு கேட்க அந்த இரும்பு சொல்லுது, நானும் அப்படித்தான் நினைத்தேன். என்ன சக்தி வாய்ந்தவனாக நினைத்தேன். ஆனா இந்த நெருப்பு இருக்கு பாருங்க, நெருப்பு அது என்ன செய்யுது, தனக்கு வேண்டியபடியெல்லாம் என்னை வளைத்து கொள்ளுகிறது. என்ன செய்யுது, நான் ஸ்ட்ராங்னு நினைச்சேன், ஆனா அந்த நெருப்புக்குள்ள போட்டதும் அது என்ன தனக்கு வேண்டியபடி வளைத்து கொள்ளுகிறது. அப்ப அவன் டக்குன்னு என்ன செய்தானாம், நெருப்பட்ட போறான். நெருப்பே உலகத்துல சக்தி வாய்ந்தது நீதான் நான். அப்ப அந்த நெருப்பு சொல்லிச்சு, அந்த பெரிய இரும்பியே என்னால வளைக்கக்கூடியதுன்னு நினைச்சு நான் தான் சக்தி வாய்ந்தவன் நினைச்சேன். ஆனா இந்த தண்ணி இருக்கு பாருங்க, தண்ணி அது இன்னும் என் மேல பட்டோன்னு நான் ஒன்றுமே இல்லாம போறேன். என்ன இந்த தன்மையே இல்லாம போறேன். அப்ப டக்குன்னு அவன் தண்ணியிட்ட போய், தண்ணியே நீதான் உலகத்துல சக்தி வாய்ந்தவனாண்டு கேட்க இந்த தண்ணி சொல்லிச்சு, நான் தான் சக்தி வாய்ந்தவன் நினைச்சேன். அப்படிப்பட்ட கொழுந்து எரிகிற நெருப்பை கூட அணைக்கக்கூடிய நினைச்சேன். ஆனா இந்த சூரியன் இருக்கு பாருங்க, அது என் மேல பட்ட உடனே நான் என்னவா போறேன், நீராவியா போயிடுறேன், காணாம போயிடுறேன். என்ன அப்ப டக்குன்னு அவன் என்ன எங்க போறான், சூரியன்கிட்ட ஓடி போய், சூரியனே உலகத்துல சக்தி வாய்ந்தது நீதான் ஆண்டு கேட்க சூரியன் சொல்லுது, அப்படிப்பட்ட தண்ணிய கூட என்னால ஆவியா அடுக்கக்கூடிய சக்தி என்னட்ட இருக்க நினைச்சேன். இந்த மேகம் இருக்கு பாருங்க, டக்குன்னு வந்து என்ன மூடி போடுகிறான், என்னால ஒன்றுமே செய்யலாம இருக்கு. அப்ப டக்குன்னு மேகத்திட்ட போய், மேகமே நீதான் உலகத்துல சக்தி வாய்ந்தவனாண்ட மேகம் சொல்லிட்டு, நானும் அப்படிப்பட்ட சூரியனையை மறைக்கக்கூடியவனு நினைச்சேன். இந்த காற்று இருக்கு பாருங்க, அதை அடிக்கிற அடியோட நான் பறந்து என்னதான் பறந்தே போறேன். டக்குன்னு அவன் என்ன எங்க போறான், காற்றட்ட போறான். அப்ப காற்று சொல்லுது, காற்றே நீதான் உலகத்துல சக்தி வாய்ந்தவனா, அந்த சூரியனை மறைக்கிற மேகத்தை கூட அடிச்சு தாழ்றியாமே. அப்படித்தான் நினைச்சேன். இந்த மலை இருக்கு பாருங்க, நான் போய் மோதின உடனே சிதறி சிதறி போறேன். அப்ப பாருங்க டக்குன்னு அந்த மலையை தோடி போறான், மலையே நீதான் உலகத்தில் சக்தி வாய்ந்ததா? மலை சொல்லிச்சு, அப்படித்தான் நினைச்சேன், அந்த காற்று கூட என் மேல மோதினாலும் ஒன்றும் செய்யலாண்டு. இந்த மனிதன் இருக்கிறான் பாருங்க, ஆயுதங்களை கண்டுபிடிச்சேன்னா சிதற பண்ணி விடுறான். என்ன செய்யறான், சிதற பண்ணி விடுறான்னு டக்குன்னு மனிதன்கிட்ட வந்து, மனிதனே எல்லாவற்றையும் பார்க்கிறேன், நீதான் சக்தி வாய்ந்தவனாண்ட. மனிதன் சொன்னான், எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கத்தக்கதாகவும் அழிக்கத்தக்கதாகவும் ஞானம் இருக்கு, ஆனாலும் மரணம் என்ற ஒன்று என்ன வந்ததும் நான் மரித்து போகிறேன், என்னால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. டக்குன்னு எங்க போயிட்டானா, மரணத்திட்ட போய், மரணமே நீதான் சக்தி வாய்ந்தவனாண்டு கேட்க மரணம் சொல்லிட்டு, நான் இல்லை, மரணத்தையும் ஜெயித்தவர், ஹல்லேலூயா, மரணத்தையும் ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நாமம் உள்ளவர், அவரே சக்தி வாய்ந்தவர். ஆமென், ஆமென். யார் சக்தி வாய்ந்தவர்? இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்க இப்படி எடுத்துக்கொள்வோம், தண்ணீரை எடுத்தா அவர் தான் ஜீவ தண்ணீர், மேகத்தை எடுத்தா அவர் தான் மேகம், சூரியனை எடுத்தா அவர் தான் நீதியின் சூரியன்.
என்ன மலையை எடுத்தால் கண்மலையும் அவர்தான், அக்கினி எடுத்தால் நான் பச்சிக்கிற அக்கினியும் என்றவர் அவர்தான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்பட்ட இயற்கை அனைத்தும் யாரா இருக்கிறார்? கிறிஸ்துவா இருக்கிறார். ஆனா அந்த கிறிஸ்துவே அங்க ஒன்று எதிரி இருக்கு. யாரு? மரணம் என்கிற எதிரி இருக்கு. அந்த மரணத்தையும் அவர் ஜெயித்தார். என்ன? நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோள்களை உடையவனா இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். நாங்கள் யாவரும் எழுந்து நன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசி. குடவினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். அப்படி யாவரும் கண்களை மூடி நிற்கிற வேளையில நான் வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனை அப்பா, நல்லதொரு காலை வேலைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில நீர் கொடுத்த இந்த ஒரு சிறிய வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அற்பமும் தூசியுமா எண்ணப்பட்ட எங்களை நீர் இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் மூலமாய் அல்ல கர்த்தாவே, என் வாயின் மூலமாய் நீர் பேசும் இவர்களிடத்திற்கு கர்த்தாவே, இவர்கள் அதை கேட்கிற காதுகளையும் ஆண்டவரே இருதயங்களையும் நீ விருத்த சேதம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். வார்த்தையின் மூலமாக ஜீவன் உண்டாகும்படியாய் கேட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக யாருக்காக யார் வேண்டிக் கொள்றது? யாருக்காக யார் வேண்டிக் கொள்றது? பேதுருக்காக இயேசு வேண்டிக் கொள்றார். இன்றைக்கு நான் எடுக்கிற காரியம் தலைப்பு என்னென்றா, பேதுருக்கு தேவன் காட்டின 7 கிருபைகள். என்னது? 7 கிருபைகள் என்று பார்ப்போம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்க. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். என்னதான்? கலிலேயா கடலோரமா இயேசு நடந்து போயிருக்க அங்க யாரை பார்க்கிறீராம்? 2 சீஷர்களை பார்க்கிறீர். அதுல யார் முதலாவது? பேதுரு. நான் பேதுருவை குறித்து தான் பேச போகிறேன். பேதுருவுக்கு தேவன் காட்டின 7 கிருபைகளை குறித்து பார்ப்போம். அதான் இயேசு, அதாவது அவர் வந்திருக்கிற பொழுது அவர் என்ன செய்யல? படித்த பண்டிதனிடத்துல போயல, என்ன ஆசாரியன் இடத்துல, காய்பா இடத்துல போயில. அவன் குற்றம் சுமத்தினான். அவன் போனது யார் இடத்துல போனான்? ஏழைகள், என்ன ஏழை ஜனங்களிடத்திலே போய். யார் போனது? தேவன் போகிறார். ஏழை ஜனங்களிடத்திலே போய் ஏழ்மையான வாழ்க்கை வாழும்படிக்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் தெரிந்து கொள்ளுகிற பொழுது முதலாவது அவர் யாரை அழைக்கிறார் என்று சொன்னா, பேதுருவை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறவனா இருந்தான்? மீன் பிடிக்கிற தொழிலுடையவனா இருந்தான். அவனுடைய தொழில் மீனா இருந்தது. அவனுக்கு கிறிஸ்துவை குறித்து தெரியுமா? அவன் படித்தவனா? தெரியாது. என்ன ஆனால் இவர் போய் என்ன செய்கிறார்? அவனை அழைக்கிறார். அவன் அப்ப தேவன், அதாவது தீக்கே சொல்லுகிறார், தகுதி இல்லாதவனையும் அழைக்கும் கிருபை. தகுதி இல்லாதவனையும் அழைக்கும் கிருபை. அவனுக்கு ஒரு தகுதியும் இல்லை, என ஒரு தகுதியும் இல்லாதவன். ஆனா தேவன் என்ன செய்கிறேன்? அவனை அழைக்கிறேன். எதற்காக? அவன் அப்படி என்று அழைக்கப்பட வேணுமா இருந்தால் அவன் ஏற்கனவே அவருடைய சிந்தையிலே இருக்கிறவனாக இருக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருப்போமா இருந்தால் ஏற்கனவே நாங்கள் அவருடைய ஆதி முதலாய் கூட அவரோடு இருந்தோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆதி முதலாய் அவரோட இருந்தீங்க. இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துல நாங்க வர முடியாது. அப்ப முதலாவது கிருபையை பாருங்க. ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபையை கூட, என்ன அதான் எபேசியர் 2:8 சொல்லுது. என்ன கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனதில்லை, ஈவு. அப்போ ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னா என்னுடைய பலத்தினாலா?
பலாக்கிரமத்தினாலா? யாரு? தேவனுடைய கிருபை. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும். இந்த இடத்துல இப்ப எனக்கே பலவீனமா தான் இருக்கேன். இன்றைக்கு மட்டும் இல்ல, ஒரு கிழமையாவே பலவீனமா தான் இருக்கு. இடிமிருமி இந்த தொண்டை கலண்டு போயிடுமோன்னு யோசனை. அப்படி ஒரு 2 கிழமைக்கு முதல் சந்தோஷமா இருந்தா போனா நல்ல செய்தி எடுக்கணும், உற்சாகம் எடுக்கணும். ஆனா என்ன செஞ்சு விட்டேன்? இருமி சோர்ந்தே போயிட்டு கடைசியா ஏலாது சட்டியா போயிட்டு. ஆனாலும் பலவீனத்திலே அவருடைய பலன், அதான் அவருடைய வல்லமை என்மேல் தங்கும் படிக்கு என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அதான் 2 கொரிந்தியர் 12:9 சொல்றது. ஏன்னா நான் அவருடைய வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என்னுடைய பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை பேசும்படிக்கு நான் சந்தோஷப்படுகிறேன். அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து இது என்ன? என்னுடைய பலனா? கிருபை. அப்ப முதலாவது தேவன் அழைத்தது என்ன? அவனை முதலாவது அழைக்கிறார். அவனை அதை ஒன்றும் படிப்பறிவில்லாத ஒருவனை தேவன் என்ன செய்கிறேன்? அழைக்கிறார். அதான் அழைப்பின் கிருபை. தகுதி இல்லாத எங்களை தேர்ந்தெடுக்கிறது அவருடைய கிருபை. நாங்கள் எல்லாம் ஒன்றுமே படிக்கல. என்ன படிக்கலைன்னு சொன்னா ஸ்கூல் போகலைன்னு இல்லை, போயிருக்கிறோம். என்ன ஆனா வேதத்தை குறித்ததான தெளிவு, வார்த்தையை குறித்ததான காரியங்கள் இல்லை, என்ன ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் எப்பொழுதுமே இன்னும் கற்று தேறுகிறவர்களா இருந்திருக்கிறோம். அதான் நான் எப்பொழுதும் கழுதையா இருக்கிறேன். என்ன அவரை சுமக்கிற ஒரு கழுதை. அது எங்களை முந்தைய ஒரு ஊழியக்காரன் சொல்லுவார், நான் எப்பொழுதும் கழுதை. அதாவது அவர் சொல்லுவார், நல்ல அழகா சொல்லுவார், நான் அவருடைய வார்த்தையில் தேறினவனல்ல, நான் இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடிமையான கழுதை. என்ன நான் பாவி. எப்பொழுதும் எங்களை நாங்கள் பாவிகள். ஏன்னா எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாய் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். ஆனால் அவருடைய கிருபை என்ன செய்தது? கல்வாரியின் மூலமாய் என்னை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னை ரட்சித்தது. எதன் மூலமாய் ரட்சித்தது? கல்வாரி மூலமாய் ரட்சித்தது. அதனால்தான் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். பாருங்க, அழைத்ததுக்கு பின்பதாக அவர் என்னத்தை கொடுக்கிறார்? பேதுருவுக்கு அவன் ஒன்று மாதிரி படிப்பறிவு இல்லாதவன் மீன் தொழில் செய்தவனை கூப்பிட்டு அவனுக்கு அழைப்பை கொடுத்த பின்பு, நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொன்ன பின்பு, பாருங்க 16 மத்தேயு 16:16-17 வாசிங்க. அவர் அடுத்ததாக ஒவ்வொருவரையும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அடுத்தது வாசல். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பாருங்க, மேலும் நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்னதான் ஒரு வெளிப்பாடு யாருக்கு கொடுக்கப்படுகிறது? பேதுருவுக்கு. மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. அடுத்தது என்ன? ஒருவனை அழைத்ததுக்கு பின்பதாக அவர் என்னத்தை கொடுக்கிறார்? வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஒன்றுமே தெரியாத எங்களை அவர் என்ன செய்தார்? உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டு அழைத்து என்னத்தை கொடுக்கிறார்? தம்முடைய ரகசியங்களை நமக்கு கொடுக்கிறார். தம்முடைய வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன அப்ப அப்படிப்பட்ட பேதுரு ஒன்றுமே தெரியாது, படிப்பறிவு இல்லை, அவங்க எல்லாம் என்ன பார்த்திருப்பாங்களோ தெரியும். ஆனா அவன் என்ன செய்கிறான்? நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில். பாருங்க, அவன் விடாப்புடியா உண்டை பிடிச்சிட்டான். வந்து நிக்கிறவரை குறித்ததான அறிவு அவனுக்கு இருக்கு. ஆனா அந்த அறிவு எப்ப கிடைச்சிச்சு அவனுக்கு? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவனுக்குள்ள இருந்துச்சு. பாருங்க, அவனுக்கு வெளிப்பாட்டை கொடுத்ததுக்கு பின்பதாக, அது வெளிப்பாடு என்பது ஒரு கிருபை. என்ன வெளிப்பாட்டின் கிருபை? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுக்கிற கிருபை. பின்பதாக பாருங்க, 3வது அவர் கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னா அதிகாரத்தின் கிருபை. அதான் நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க, 19. திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். என்னதான் அதிகாரத்தின் கிருபை? அது இப்ப எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? சபைக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அன்னைக்கு பேதுருக்கு கொடுக்கப்பட்டது, பூமியில் நீ எதை கட்டுகிறாயோ அதை நான் பரலோகத்தில் காட்டுவேன். பாருங்க, ஒன்றுமே இல்லாதவனை கூப்பிட்டு படிப்படியா என்ன செய்கிறேன் பாருங்க. முதலாவது மீன்பிடி, அதை விட்டுட்டு நீ வா, ஏன்னா பின்னால வா,
நான் உன்னை மனிதனை பிடிப்பவன் ஆக்குவேன். என் ஆத்துமாக்களை பிடிப்பதே அவருடைய வேலையா இருக்கிறது. என்ன எல்லாரும் கெட்டு போய் இருக்கிறாங்க, அவங்களுக்காக வந்து அப்ப முன்குறிக்கப்பட்டிருக்கிறவங்களை நான் அழைக்கணும்னா என்னால தனியா முடியாது. என்ன அதனாலதான் சபைகள்ல ஒவ்வொரு மேப்பன் அதுக்கு கீழே ஒவ்வொருத்தரா இருக்கிறாங்க. தனியா முடியுமா? முடியாது. விசுவாசிகள் வேணும், வாலிபர்கள் வேணும், ஒவ்வொருத்தர் வேணும். என்ன ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி அவர் என்ன செய்யறார்? ஒவ்வொரு கட்டமா அவனை கொண்டு வருவார். அப்ப அடுத்தது அவர் என்ன செய்யறார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். பாருங்க, அவன் கட்டினா மட்டும்தான் அது அங்க கட்டப்படும். பாருங்க, அவனை கொண்டு வந்து என்ன செய்யறா? பலமான அப்போஸ்தலனாக மாத்துகிறேன். ஏன்னா ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒருவனை பலமான அப்போஸ்தலனாக மாத்துகிறேன். பாருங்க, அதிகாரத்தின் கிருபை. இந்த அதிகாரத்தை கொடுத்த பின்பு ஆனா அவன் என்ன செய்கிறான்? பேதுருவோட வாழ்க்கையை நாங்க பார்க்கிற பொழுது அதிகாரத்தை எல்லாம் கொடுத்த பின்பு அவன் ஒரு கட்டத்தில் அவரை மறுதளிக்க வேண்டிய நேரமும் வருது. என்ன வருது? மறுதளிக்க. ஆனா அவனுக்கு மறுதளிக்கணும் ஆசையா? அவனுக்கு அந்த ஆசை இல்லை. ஆனா அந்த சூழ்நிலை என்ன செய்யுது? அவனை மறுதளிக்க வைக்குது. ஆனா இதை யார் சொன்னது? தேவன் சொல்லுகிறார். என்ன நாங்க அடுத்த வாசிப்போம். லூக்கா 22:61-62. ஆமென். பாருங்க, அதுக்கு முதல் 57, 58, 59 எல்லாம் அதுல சொல்லப்படுது. இயேசுவை பிடித்ததுக்கு பின்பதாக இந்த பேதுரு என்ன செய்கிறான்? அவன் அங்கால வந்து நிற்கும் பொழுது அங்க நின்றவங்க வந்து பார்த்துட்டு ஒரு இஸ்திரி டாக்கனை பார்த்து சொல்றான், நீயும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தானே என்று கேட்டாங்க. என்ன சொல்றான்? நான் அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். இஸ்திரியே இஸ்திரியே நான் அவனை அறியேன். யார் அறியேன்? இயேசு அறியேன். பிறகு ஒருத்தன் இவனை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது மனுஷனே நான் அறியேன் என்று சொல்லுகிறான். அவன் கடைசி தடவை கேட்கிற பொழுது, மனுஷனே நீ சொல்லுகிறபடி நான் அவனை அறியேன் என்று சொல்லுகிற பொழுது என்ன குவிச்சு? நேற்று சொன்னது என்ன? சேவல் ஒரு பறவை என்ன செஞ்சுட்டான்? பேதுருடைய பாவத்தை உணர்த்திச்சு. ஏன்? அவன் என்னத்தை நினைவு கொண்டான்? அவர் சொன்ன வார்த்தையை நினைவு கொண்டான். நீ இப்படி சொல்லி முடித்த பின்பு சேவல் போகும். சேவல் கூவிச்சு. அவன் என்ன செய்கிறான்? ஓடி போய் மனங்கசந்து அழுகிறான். அதுதான் கிருபை. தவறு செய்தாலும் ஒருவனை என்ன செய்தான்? கிருபை உயர்த்துகிறதா இருக்கிறது. மீண்டும் அவனை அதே நிலைக்கு கொண்டு வருகிறார். அதான் கிருபை தான் எங்களை என்ன செய்திருக்கிறது? இந்த இடத்திலே நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக. பாருங்க, ஒவ்வொருத்தரும் கிருபையினாலதான் இந்த இடத்துல நிற்கிறோம். என்ன, நான் இரவு தூங்குகிறேன், காலை எழும்புகிறேன். காலை எத்தனை பேர் உலகத்துல பார்த்தா இத்தனைக்கும் நாங்கள் விடியல பேப்பர் வாசிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம் எத்தனை பேர் மறைச்சிருப்பாங்க. என்ன, அதற்குள்ள டக்கண்டு வேகமா இந்த பூமி என்ன செய்யுது? வேகமா ஓடிக்கொண்டிருக்குது. அதனாலதான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையாக போதகர் என்ன செஞ்சார்? நாட்களை விசேஷிக்கிறவன் அதை யாருக்காக விசேஷிக்க வேணும்? கர்த்தருக்கென்று விசேஷிக்க வேணும். அப்ப இந்த நாட்களை கர்த்தருக்கென்று விசேஷித்தபடியால் தான் சகோதரர்களாய் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? ஒருமித்து கூடி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். என்ன, அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அது நன்மையும் இன்பமானது. ஏன்னா இந்த நாட்டு பாருங்க கடந்து போக போகுது, இன்றையோட கடந்து போக போகுது. இனி போய் நாம காரியங்களை ஆராதிக்க போறோம். ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட சகோதரர்கள், இப்படிப்பட்ட ஐக்கிய உறவு அது மீண்டும் வருவதற்கு நாம் இருப்போமா என்றதை நாமே ஆராய வேண்டும். அது இருப்போமானால் அது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. எல்லாமே கிருபை. ஏன்னா அதுக்காக கிருபை என்றோன்னு மற்றவங்க கிருபையை கொண்டு போய் எல்லாம் செய்யலாம். பாவம் செய்தாலும் தேவன் மன்னிப்பேர் என்று சொல்லுகிற கிருபை அல்ல. ஏன்னா இது தேவன் தம்முடைய சிந்தையிலே வைத்து யாருக்காக தாம் வந்தேன் என்று அவர்களை அவர் என்ன செய்தாராம்? கல்வாரி மூலமாய் அவர் பெற்றுக்கொண்டார். அவர்கள் தான் இன்றைக்கு என்ன செய்தார்? கிருபையின் மூலமாய் நிலை நிற்கிறார்கள். மற்றபடி அல்ல. மற்றபடி உலகத்தானும் ஆராதிக்கிறான். உலகத்தானும் கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை கிருபை, எல்லாம்
எல்லாம் கிருபை இல்லை. என்ன கிருபை ஒரு எல்லை கோட்டைக்கு தான் நிக்கணும். அதை தாண்டினா பிறகு எல்லாமே மோசமா போயிடும். பாருங்க, மன்னிப்பை கொடுத்த பின்பு அவர் மீண்டுமாக என்ன செய்கிறார்? அவனை மறுசீரமைக்கிறார், அவனை மறுபடியும் மீட்கிறார். பாருங்க, அதான் யோவான் 21:15-17 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். என்ன செய்கிறாராம்? அவனை மன்னித்த பின்பு மறுபடியும் அவனை என்ன செய்கிறார்? மறுசீரமைத்து மீட்டு என்னத்தை சொல்லுகிறார்? நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறான்னு கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். அப்படி என்றால் என்ன செய்? என் ஆடுகளை பாருங்க, தவறு செய்தான், ஆனாலும் மன்னிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? ஆடுகளை மேய்ப்பாயாக என்றான். என்ன அதான் நேசிக்கிறாயா? அன்றைக்கு இயேசு நேரடியா இருந்துதான் கேட்டேன். இன்றைக்கு நேசிக்கிறாயாண்ட என்னத்தை நேசிக்கிறாயான்னு கேட்டவன். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119:65 வாசிங்க. 165, 95, 23 வாசி. 119, 165. அவர்களுக்கு என்ன இல்லை? என்னத்தை நேசிக்கிறார்கள்? வேதத்தை நேசிக்கிறார்கள். அன்றைக்கு என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். இன்றைக்கு நாங்க அவரை அப்படி கேட்க முடியாது. எப்படி கேட்கிறோம்? என்னத்தை நேசிக்கிறாயா? வேதத்தை நேசிக்கிறாயா? அதிகாலையிலிருந்து படிக்கிறாயா? ஏன்னு சொன்னா இரவும் பகலும் அதனுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவன், அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்படுகிறான். என்ன இன்றைக்கு இரவும் பகலும் வாசிச்சு இருக்கிறீங்களா? நீங்க நீர்கால்களில் ஓரமாய் நடப்படுறீங்கன்னு உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கா? என்று சொன்னா அதுதான் பாருங்க, அதே 119:95 பாருங்க. துன்மார்க்கன் என்னை அழிக்க காத்து கொண்டிருக்கிறான், நானோ உம்முடைய சாட்சிகளை சிந்தித்து. எது சாட்சி? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? இது வேதம், அது சாட்சி. எது சாட்சி? நமக்காக அனுப்பப்பட்ட தூதன் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் சிந்திக்க தவறினால் அதில் இருக்கிற வார்த்தைகளை நாம் விட்டுவிட்டால் இதை வெறுமனத்தான் படிப்போம். அதான் பேதுரு சொல்லுகிறான், வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தும் சுயதோற்றத்தின் அர்த்தத்தை விட. அப்ப இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? சுயதோற்றமா தான். இதனுடைய வெளிப்பாடு எங்க இருக்கு? எங்களுக்காக அனுப்பப்பட்ட 7ஆம் தூதன் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தையில தான் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். அதுலதான் இருக்கு. அப்படி என்றா அவன் சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி உங்களுடைய சாட்சிகளை சிந்தித்துக்கணும். ஏன்டா துன்மார்க்கன் அழிக்க காத்துக்கணும். இன்றைக்கு அநேக துன்மார்க்கன் நாங்கள் வெளியே போனா அப்படித்தான் இருப்பாங்க. உங்களோட சபையா என்ன இது இப்படி இத்தனை பேர், என்ன ஒரு இது இல்லை, அப்படி என்ன செய்வாங்க? நம்மட சபையோ இல்லாட்டி அந்த கூட்டத்தையோ நடத்தாதபடிக்கு அவன் அழிக்கத்தான் காத்துட்டு இருக்கிறான். அதே தான் 23 பாருங்க, பிறவுக்கள் உட்கார்ந்து எனக்கு ஏகமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள், நானும் உம்முடைய பிரமாணங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன். என்னத்தை குறித்து? என்ன? ஏன் இந்த உலகத்துக்கு வெளியே கால வச்சா என்ன நடக்குது? யாருக்கு விரோதமா பேசி கொண்டிருக்காங்க? எங்களுக்கு விரோதமா தான் பேசி கொண்டிருக்கிறாங்க. என்ன? நானும் என்ன உமது பிரமாணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றையும் தியானிக்கணும் என்று சொன்னா அதுதான் நமக்கு வெற்றியை தரும். என்ன? வெற்றியின் பாதையில நடத்த வேண்டும் என்று சொன்னா சாட்சியும் வேதமும் முக்கியம். அப்படின்னா நான் வெளியே போறேன், எத்தனை விதமான செல்லுகள் வந்தாலும் எங்களை தாக்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன? உனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதமும். அப்ப அதுக்கு முதல் எமக்கு என்ன வேணும்? வார்த்தையும் செய்தியும் முக்கியமாக இருக்கிறது. பாருங்க, அதனாலதான் பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? என்னை நேசிக்கின்றாயா? அவன் நேசிக்கின்றேன் என்றான். அதனால என்ன செய்ய? நாடுகளை மேய்ப்பாயா. பாருங்க எவ்வளவு பெரிய அதிகாரம், எவ்வளவு மேய்ப்பத்துவம். அவன் தான் என்ன அப்போஸ்தலர்களில் பெரியவனாக இருந்தான். என்ன அவன் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த தேவன்
இன்றைக்கு பேதுரு இருந்திருந்தா அநேக பேரை சுடுகாட்டில் தான் பார்த்துருக்கேன். ஏன் சொல்லுங்க? இன்றைக்கு பேதுரு பாருங்க அதிகாரம் உள்ளவனா இப்ப இருந்திருந்தா அநேக பேரை சுடுகாட்டெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்? அன்னைக்கு அனேனியா சப்ரா வரைக்க என்ன நடந்தது? அவனுக்கு பேதுருவிட்ட வந்து என்ன சொல்றாங்க? பொய் சொல்றாங்க. பொய் சொன்னவங்களுக்கு என்ன நடந்தது? மரணம். இன்றைக்கு எல்லாருமே உண்மை சொல்றோமா? இன்றைக்கு பேதுரு கேட்க, பாஸ்டர் கேட்க எல்லாமே சிலது உருட்டும் ஒவ்வொன்றும் தான், சிலது உண்மை மாதிரியே வருகிறது. ஏவாளட்ட சொன்ன மாதிரியே அவர் சொன்னது உண்டோன்ற மாதிரி தான் பெறும். அதே பேதுருவட்ட சொல்லியிருந்தா, இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களின் கால்கள் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தரா தூக்கிண்டு போக அவனுக்கு நேரம். அதுக்கு நிறைய வாலிபர்கள் தேவை. அடுத்தவர் நிறைய வாலிபர். ஏன்? அவன் அதிகாரம் உடையவனாய் இருக்கிறான். அவன் ஈஸ்வரர் என்ன மத்த 10ஆம் அதிகாரத்திலே அதிகாரங்களை கொடுத்து அனுப்புறேன், நீங்கள் போய் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கலாம். அப்ப அந்த அதிகாரத்தை பாருங்க, பேதுருக்கு விசேஷித்தது. அவனுக்குத்தான் அந்த அதிகாரம், பரலோகத்தின் திறவுகோல் எல்லாம் உன்மூலமா. அப்ப அவன் இருந்திருந்தா இப்ப பொய் சொல்லேலுமா, நடிக்கேலுமா? நீயும் என்ன மனைவியப்பா சொல்ற, நீயும் இசைந்து அந்த காரியத்தில் ஒன்றுபட்டபடியால் சரி டாக்டர் வேற கதை இல்லை, ஸ்பொட்டான் இதோ வந்திருக்கு, உன்னை கொண்டு வா. நின்று அவள் உயிரோட நிக்க சொல்றேன், இதோ வாசற்படியில் வந்திருக்கு, உன்னை கொண்டு போறாங்க. நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லாத்தையே நான் சாகணும். அது இப்படித்தான் தீகேசியட்டையும் வந்து கேட்கிறாங்க. என்ன அந்த 2 பேர் வந்து நிக்க தீகேசி ஒரு காரியத்துல சொல்றது என்ன, என்னுடைய உபதேசத்தை குறித்து தவறண்டு பார்ப்பதற்கு உளவு பார்க்க 2 பேர் வந்துக்கிறாங்க. என்னுடைய உபதேசம் தவறாயிருந்தால் நீங்கள் மேடைக்கு வரும் பொழுது கர்த்தர் என்னை அடிப்பார். என்னுடைய உபதேசம் சரியா இருந்தால் நீங்கள் மேடைக்கு வரும் பொழுது உங்களை அடிப்பார் என்றவனையே பறந்து போயிட்டாங்க. அடிப்பார் என்றவனையே, அது என்னது? அதிகாரம். யார் கொடுத்த அதிகாரம்? ஜனாதிபதி கொடுத்தவரோ? நீ போய் கூட்டம் செய், யாராவது வந்தா அங்க இராணுவ படையை வச்சிருக்கிறேன் இல்ல, பரத்திலிருந்து வந்த அதிகாரம். என்ன பாருங்க, பின்பு அதுவரைக்கும் படிப்பறிவு இல்லாதவன் அந்த அதிகாரத்தை பெற்றதும் அதான் மீட்பின் கிருபை. அது என்னை நேசிக்கிறாயா என்ற பொழுது அது அவனுக்கு என்னத்தை கொடுத்தது? ஒரு மேய்ப்பத்துவத்தை கொடுத்து, என் ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும், என் ஆடுகளை நீ நடத்த வேண்டும். அதன் பின்பதாக தான் அதுவரைக்கும் அவனுக்கு என்ன எப்படி நடத்தணும் என்றே தெரியாது. தெரியுமா? அவனுக்கு தெரியாது, நடத்துவா என்று சொல்லி தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியின் கிருபை எது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிக்க வேணாம். அது என்ன செய்து? பரிசுத்த ஆவி பொழியப்படுகிறது. என்ன அது பொழியப்படுகிற பொழுது அங்க யாரு எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் இருந்தாங்க. அவ்வளவு பேருக்குள்ளேயும் அது பொழியப்படுகிற பொழுது அங்கே என்ன செய்யுது? யார் எழும்பியில் நிற்கிறது? இவர்கள் வெறித்திருக்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. என்ன எல்லா இனத்தாரும் தேசத்தாரும் எல்லாம் வந்து, ஜூதர்கள் எல்லாம் வந்து நின்று என்ன வெறித்திருக்கிறார்களோ அப்படி என்று யோசிக்க இல்லை. விடிய காலமாகி 3ஆம் மணி வேலையாக என்ன விடிய காலமாகிறது. ஆனாலும் யோவேல் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டபடி இவர்கள் என்ன என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டது நிறைவேறின என்று சொல்லி யார் பேசுறது? பேதுரு பேசுறார். பேதுருவுக்கு அப்படி தெரியும் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறேன் என்று. அது வரைக்கும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இப்ப பரிசுத்தாய் வந்ததுக்கு பிறகு பரிசுத்த இயேசு அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்ப அவர் சாட்சி கொடுக்கிறதுக்காக என்ன செய்கிறார்? அவர் பயன்படுத்துகிற மனிதன் பேதுருவா இருக்கார். பேதுரு எழுந்து நின்று சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவன் நடந்த காரியங்களை குறித்தும் இது எப்படி நடக்கிறது என்றதை குறித்தும் அவன் சொல்லுகிற பொழுது பாருங்க, அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய கிருபை. பின்பதாக அடுத்த கிருபை ஊழியத்தின் கிருபை. அதான் அப்போஸ்தலர் 2:38 அவன் ஆயிரங்களுக்கு என்ன செய்கிறான்? சுவிசேஷம் அறிவிக்கிறான். சுவிசேஷம் அறிவித்து அவன் என்ன செய்கிறான்? ஊழியத்தை தொடங்குகிறான். ஆயிரங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒருவனாக தேவன் அவனை என்ன செய்தார்? பயன்படுத்த. பின்புதான் அவன் என்ன செய்கிறான்?
என்ன செய்கிறான்? பின்புதான் அவன் ஊழியத்தை செய்யும்படிக்கு அவன் கடந்து போகிறான். பின்பு அவனுக்கு கொடுக்குற அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் பேர் அவன் பிறகு ஏற்படுத்துகிறான். அநேக பேர் என்ன ஊழியங்களுக்காக அங்கே கடந்து போகும்படிக்கெல்லாம் ஏற்படுத்துகிறான். ஆனால் அப்படிப்பட்ட அப்போஸ்தலன் பேதுருவை அந்த கிருபை என்ன செய்தது? ஒன்றுமே இல்லாத மீன் பிடிக்கிற இடத்தில் இருந்த அவனை அவர் கொண்டு வந்து என்ன செய்கிறார்? என்னுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு அவன் அநேக காரிய நிமித்தமாக வந்து அவரை மறுதளிக்கிற கட்டத்திலே எல்லாம் வந்த பொழுதும், இப்ப நாங்க மறுதளிச்சா என்ன செய்வீங்க? இப்போ பின்வாங்கி போயிட்டான், அப்படி இப்படி என்ன நிறைய காரியங்களை சொல்லுவோம். ஆனா அவன் வருகிற பொழுது, அதான் இளையகுமாரன் என்ன செய்கிறான்? சொத்துக்களை பறிச்சு கொண்டு போயிட்டான். அவன் போயிட்டான். ஆனா அவன் என்ன செய்தான்? அந்த சுதந்திரத்தை, தகப்பனுடைய வீடு தேவனுடைய ராஜ்யமா இருக்கும். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு இளையகுமாரன் போயிட்டான். அவன் போய் பந்திகள் கூட்டத்தில் கொடுக்குற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அவன் டக்குன்னு யோசிக்கிறான். என்னத்தை யோசிக்கிறான்? என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, கொஞ்சம் குறைவில்லை, பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. நானும் இங்க இப்படி நான் போய் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் அப்படி சொல்லுவோம் என்று அவன் பாரான். வந்து வேலைக்காரனா கூட இருப்போம் என்று வரும் பொழுது தகப்பன் என்ன செய்யறது? மேலே இருந்து தூரம் கண்டுட்டு ஓடி போறது. கிருபையை பாருங்க. நாங்க தேவனை தேடி போனாங்களா? நேற்று பிரதர் சொன்ன முந்த நாள் நாங்க தேவனை தேடி போனாங்களா? தேவன் எங்களை தேடி வந்தார். பாருங்க, தகப்பன் எங்களை தேடி வருகிறார். என்ன ஒரு மாம்சமா இருக்கிற தகப்பனே பிள்ளைக்கு பசியா இருந்தால் என்ன சாப்பாடு கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது என்ன மீனை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? அப்படியாக இருக்கும் பொழுது பரமபிதா ஐஸ்வர்யங்களுக்கு மேலானவர், அவர் எங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, அப்படி இருக்க அந்த என்ன செய்தார்? அந்த தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைக்க இவன் சொல்றான், உமக்கு விரோதமாகவும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவர் டக்குன்னு சொல்றார், ஆக்களை கூப்பிட்டு உயர்ந்த வஸ்திரங்களை அணியுங்கள். பாருங்க அந்த கிருபை எப்படிப்பட்டது என்று. எனக்கு சொத்து பிரச்சனை இல்லை, என்னுடைய வீடு பிரச்சனை இல்லை, ஒரு இழக்கப்பட்ட ஆத்துமா மறுபடி வருகிற பொழுது, தேவனுடைய ராட்சியத்துக்கு வருகிற பொழுது அதுவே மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா ஒரு பாவியை ரட்சிக்கிறவன் அவனுடைய அநேக பாவங்கள்லேருந்து விடுவிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுவது. அதே போல இன்றைக்கு அதுதான். ஏன்? இவை எல்லாம் கிருபை. என்ன? எல்லாம் கிருபை. அந்த கிருபை தான் பேதுருவுக்கு அப்படியாக இருந்ததோ அப்படியாகத்தான் நமக்கும் அந்த கிருபை என்ன செய்கிறது? நம்மையும் இங்கே கொண்டு வந்திருக்கு, உங்களையும் இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கு, ஒவ்வொருவரையும் அது ஐக்கியப்படுத்தியிருக்கிறது. சகோதரர்கள் வாசம் பண்ணத்தக்கதாக கிருபையானது நம்மை வழிநடது. ஏன்னா கிருபையை கொண்டு தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஏன்னா இது எங்களுடைய பலன் அல்ல, நான் ஏதோ அறிஞ்சு பெற்றுக்கொண்டு ஒன்றுமே இல்லை. அதன் மீது அவரிடத்தில் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற பொழுது அவர் நம்மை நிரப்புவார் என்று சொல்றார். ஏன்னா நம்மை வெறுமை என்றுதான் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். நாம் சபைக்கு வருகிற பொழுது நான் வெறுமை என்றுதான் பெற வேண்டும். நான் புல்லா வந்தா புற என்ன தண்ணி புல்லா இருந்தா குடிக்கலுமா? புறாது குடிங்க, கொஞ்சம் குடிங்க. இல்லை இங்க நிக்குது, குடிக்கலாது. அப்ப நான் எப்படி வரணும்? பெருமையாய் வருகிற பொழுது, என் பாத்திரம் பெருமையா இருக்கிற பொழுது அவர் நிரப்புவார். என்ன? ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே யாவரும் கண்களை மூடுவோம். நேரம் போகுது. அன்றைக்கு பேதுருவுக்கு காட்டின அந்த கிருபை, அவனை ஒன்றுமில்லாத அவனை உயர்த்தின கிருபை, தகுதிப்படுத்தின கிருபை, அதிகாரத்தை கொடுத்த கிருபை, மன்னிப்பை கொடுத்த கிருபை, பரிசுத்த ஆவியை கொடுத்த கிருபை, ஊழியத்தை கொடுத்த கிருபை, அந்த கிருபையை கொடுத்த தேவன் நம்மையும் கல்வாரி மூலமாய் இரத்தத்தை சிந்தி, அவர் அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அவர் அந்த எங்களை கிருபையினாலே மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பு தம்முடைய குமாரனை அனுப்பும்படிக்கு அவர் சிந்தையிலே அதை தெரிந்து கொண்டார். இந்த இடத்திலே நிற்கிற நாங்கள் அவருடைய கிருபையினால் தான் நிற்கிறோம். நிற்கிற நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எப்பொழுதுமே அதை குறித்து ஒரு தியானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் கண்களை மூடுவோம்.
இரக்கமுள்ள நல்ல தகப்பனே அப்பா, நல்ல ஒரு வேலைக்காய் நன்றி சுவாமி. கர்த்தாவே, வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வார்த்தையின்படி கர்த்தாவே இவர்கள் நடக்கவும் ஆண்டவரே, கிருபை எப்பொழுதும் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே அது பலனை கொடுக்கும் என்று சொன்னவர். ஆண்டவரே, வியாதியா இருந்தாலும் சரி, என்ன நேரத்தில் இருந்தாலும் சரி, அந்த பலன் ஆண்டவரே, அந்த கிருபை இவர்களை வழி நடத்தும்படியாய் கேட்கிறேன். வந்தவர்கள் வறுமையாய் போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையினாலே நீர் அவர்களை திருப்தியாக்கினீர். நாங்கள் நீதி திருப்தியானோம் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கேட்ட ஒரு ஆசீர்வாதம் பேசின ஆண்டவர், என்னுடைய உதடுகள் மூலமாய் பேசின என்னையும் நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. இன்னுமாய் அதிகமாய் உம்முடைய கிருபைக்குள்ளாக உம்முடைய ஆண்டவரை காரியத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போக நீர் உதவி செய்யும். மிகுதியாய் வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் கர்த்தாவே. நீரே வழி நடத்தும்படியாய் கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.